இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கண்மணி இவ்ளோ மிளகா? சட்னி அரைக்கிறதுக்காகமா? சட்னி அரைக்க போறியா? சரி, அப்ப நான் தோசை ஊத்துறேன். வலியம்மா குடுங்க குடுங்க, நான் ஊத்துறேன். இருக்கட்டும், நீ சட்னி அரை, நான் தோசை ஊத்திக்கிறேன். பரவாயில்ல, நீங்க குடுங்க. பரவாயில்ல, எவ்வளவு வேலை செய்வப்போ. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரம் முடிய போகுது. பிருந்தா, வெளியில பழைய பேப்பர் வாங்க ஆள் வந்திருக்கு. கொஞ்சம் அங்க போய் நிக்கிறியா? சீக்கிரம் போ. அப்புறம் வேண்டாத பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு, அதையும் சேர்த்து போட்டுரு. சரியா? வலிமா, கொஞ்சம் டீ போடுறீங்களா? குடிக்கலாமே, இரு வைக்கிறேன். என்னடி பாத்துட்டு இருக்க? போடி, வெளிய ஆள் நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப தலைவலிக்குது வலிமா, கொஞ்சம் சீக்கிரம். வச்சிட்டேன்டா. இப்ப மட்டும் வாய் மூடிட்டு இருக்க? இப்ப சொல்ல. என்ன சொல்லணும்? என்னடி? நான் கேட்டதுக்கு இப்பதானே காஃபி குடிச்சேன். சாப்பிடுற நேரத்துல எதுக்கு டீன்னு திட்டுச்சு. இப்ப நீ சொன்னதும் ஒண்ணு சொல்லாம சைலண்டா இருக்கு. ஏண்டி, நான் எப்படி உன்னை திட்டினேன்? இப்பதானே காஃபி குடிச்ச, மறுபடியும் எதுக்கு டீன்னு கேட்டேன். கேக்குறதுக்கும் திட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? இப்ப என்ன, டீ தானடி வேணும்? இரு போட்டு தரேன். ஒண்ணும் தேவையில்ல. மேடம் எனக்கு வேலை சொல்லிருக்காங்க, நான் அதை போய் பாக்குறேன். ஆரம்பிச்சிட்டாளா? எதுக்குடி? நீ என்ன இதெல்லாம்? அவ கோச்சிட்டு போறா, நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. வலிமா, விடுங்க. அவ குழந்தையில இருந்தே இப்படிதான். வீட்டுல மொத்த வேலையும் நாங்க தான் எடுத்து போட்டு செய்வோம். அப்பப்போ ஏதாவது ஒரு சின்னதா வேலை சொல்லுவோம். ஆனா அது அவளுக்கு ரொம்ப பெரிய வேலையா தெரியும். மொத்த பேரும் சேர்ந்து அவளை வேலை வாங்குறதா அவ நினைச்சுக்கிட்டு இருப்பா. எங்களுக்கு பழகிருச்சு. இதெல்லாம் அக்கா தங்கச்சி சண்டைதான். அதெல்லாம் அரை நாள் கூட தாங்காது வலிமா, நீங்க விடுங்க. இல்ல வீரா, நம்ம பலமே நம்ம ஒத்துமையா இருக்கிறது தான். என்னதான் நீங்க அக்கா தங்கச்சிங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள வர இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க தானே நாளைக்கு பெருசாயிடும். அது நம்ம குடும்பத்தை பாதிச்சிரும்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வலியம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு இப்படி பதறீங்க? சரி வாங்க, தோசை ஊத்துங்க.